ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஎஸ்ஒய் கற்றல் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, துறைமுக பட்டினங்களை ரோமானியர்கள் எந்த மாதிரி குறிப்பிட்டாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? அது சேர நாட்டு துறைமுகத்தில் தொண்டியை திண்டீஸ் சொல்லியிருக்காங்க. தொண்டியை திண்டீஸ், முசிறியை முசர்ரிஸ், பொற்கட்டை பகரி, அப்போ கட்டை கரி அப்படியா வச்சுங்க, பொற்கட்டை பகரி. குமரியை கொமாரி, குமரியை கொமாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கீழே கடற்கரை கொட்கை கொல்சாய்ன்னு சொல்கிறாங்க. கொட்கை கொல்சாய். நாகப்பட்டினம் நிகாமா, நிகான்னு வச்சுக்கோங்க, நாகப்பட்டினம் நிகாமா. காவேரி பூம்பட்டினம் கமரா, காவேரி பூம்பட்டினம் கமரா. புதுச்சேரி பொதுக்கே, புதுச்சேரி பொதுக்கே. மரக்கோணம் சோபட்மா, மரத்தில் சோபா பண்ணுவாங்க, மரக்கோணம் சோபட்மா. மசூலிப்பட்டினம் மசோலியா, அதுலேயே வருது, மசூலிப்பட்டினம் மசோலியா. அடுத்து ஹிப்போக்ரேட்டஸ் கிரேக்க மருத்துவர். இவர் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தாருன்னு பார்த்தீங்கன்னா கிமு 5ஆம் நூற்றாண்டு. கிபி கிடையாது, கிமு 5ஆம் நூற்றாண்டு. இவர் தான் இந்திய மருத்துவ முறை மருந்து வகையெல்லாம் கையாண்டு வந்திருக்காரு. இப்போ யார் இந்திய மருத்துவ முறை மருந்து வகையை கையாண்டு வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிப்போக்ரேட்டஸ். ஓகேங்களா? மிளகை இந்திய மருந்துன்னு சொன்னது இவர் தான். மிளகை இந்திய மருந்து என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிப்போக்ரேட்டஸ். ஓகேங்களா? அடுத்து பராந்தக சோழனோட கல்வெட்டு பார்த்தீங்கன்னா உத்தரமேரூர் கல்வெட்டு. இது கிராம ஆட்சியை தெளிவாக எடுத்துக்காட்டுது. சரிங்களா? இன்னொரு கொஸ்டின், பல்லவர் காலத்து நாணயங்கள் பார்த்தீங்கன்னா இரட்டை மீன், இரட்டை மீன், கப்பல், நந்தி சின்னங்கள், இதெல்லாமே யாருன்னா பல்லவர் காலத்து நாணயங்கள். அடுத்து பண்பாடு என்ற சொல்லை தமிழில் முதன்முதலில் அறிமுகப்படுத்தியாருன்னா டி.கே. சிதம்பரநாதர். ஓகேங்களா? பண்பாடு என்ற சொல்லை தமிழில் முதன்முதலில் அறிமுகப்படுத்தியாருன்னு பார்த்தீங்கன்னா டி.கே. சிதம்பரநாதர். உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே, தொல்காப்பியம். எப்படின்னா இந்த உலகத்தில் உயர்ந்தவங்க எல்லாம் காப்பி குடிப்பாங்க, உலகத்தில் உயர்ந்தவங்க எல்லாமே காப்பி குடிப்பாங்க. அடுத்தது பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், கலித்தொகை. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அப்போ களி சாப்பிட்டா நல்லா என்ன பண்ணலாம், நல்லா ஒரு பண்பு இருக்கலாம். சரிங்களா? பண்புடையார் பட்டுண்டு உலகம் அப்படின்னு சொன்னதாருன்னா வள்ளுவர். ஓகேங்களா? அடுத்து 10 பாட்டில் எத்தனை நூல்கள் ஆற்றுப்படை நூல்கள்னு பார்த்தீங்கன்னா 5 நூல்கள். சரிங்களா? 5 நூல் ஆற்றுப்படை நூல்கள்.